வணக்கம். வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள். பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, உதவி, பாசம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. தவிக்கும் போது துடுப்பை தராதவர்கள் தட்டு தடுமாறி கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பயன்? உங்களை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கிச் செல்வது கூட ஒருவித நாகரிகம்தான். சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை, மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. எளிமையான வாழ்க்கைதான் உங்களை வலிமையாக வாழ வைக்கும். தவறு செய்தால் அதை ஒத்துக்கொள்ளுங்கள், விரைவில் சரி செய்து விடலாம். ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று நியாயப்படுத்தாதீர்கள். என்றுமே உங்களை சரி செய்ய முடியாது. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஊக்குவிக்க உண்மையான நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கையில் வீழ்ந்தவன் மீண்டும் எழுவதற்கு ஒரு நொடி போதும். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவன் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை. யாரோ ஒருவர் தரும் ஏமாற்றமும் துரோகமும் அவமானமும் விலகலும் தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற உந்துதலையும் வைராக்கியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. உழைத்து சம்பாதித்து வசதியான வாழ்க்கை வாழலாம், தவறில்லை. ஆனால் பெருமைக்கு கடன் மேல் கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தால் அவமானமும் வேதனையும் தான் மிஞ்சும். நல்லதை நினைக்கும் போது கிடைக்கும் தெளிவு வேறு எப்போதும் கிடைக்காது. நல்லதை செய்யும் போது கிடைக்கும் திருப்தி வேறு எதிலும் கிடைக்காது. நல்லதையே நினை, நல்லதையே செய், நல்லதையே பெறுவாய். தன்னைத்தானே கேள்வி கேட்டு பழகிக்கொள். வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏனெனில் அடுத்தவரை பற்றி குறை கூறும் நாம் நம்மிடம் இருக்கும் குறையை எப்போதும் பார்ப்பதில்லை. பாவத்தை தொலைப்பதற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், ஆனால் புண்ணியத்தை தேடுவதற்கு உங்களை பெற்ற தாய் தந்தையை எங்கும் தொலைத்து விடாதீர்கள். உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விதான் காரணம் என்பதை என்றும் மறக்காதே. இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம், இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம். சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை, கவலையை மறக்க கற்றுக்கொண்டவர்கள். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன்னுடைய மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள். அடுத்தவர்கள் மீது குறை கூறி ஓடிவரும் குழந்தையிடம் நீ முதலில் என்ன செய்தாய் என்று கேட்கும் தாயானவள் இந்த சமூகத்திற்கு நல்ல பிள்ளையை தருவாள். உனது வருவாய்க்கு தகுந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொண்டால் உனக்கான நிம்மதி உன்னை விட்டு எங்கும் போகாது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.